வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஹரி ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதாவது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், தாங்கள் அனைவரும் அப்பொழுதுதான் அதன் பிரகாரம் அன்றைய தினத்திலே தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். இன்றைய முக்கிய செய்தி, இன்றைய தினம் சங்கஷ்டகர சதுர்த்தி. அதாவது எல்லாரும் சங்கடகர சதுர்த்தின்னு தான் சொல்கிறா. ஆனால் சங்கடகர சதுர்த்தினாக்கா சங்கடங்கள்லாம் நிவர்த்தியாகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. சங்கடகர அப்படின்னாக்கா சங்கடங்கள்லாம் மேன்மேலும் வரும்னு பேர். சங்கஷ்டகர சதுர்த்தி அப்படின்னாக்கா என்கிட்ட இருக்கக்கூடிய சர்வ கஷ்டங்களும் சர்வ சங்கடங்களும் நிவர்த்தி ஆகணும் அப்படிங்கிறது தான் உண்மையான அர்த்தம். அதனால தான் சங்கஷ்டகர சதுர்த்தின்னு சொல்கிறது. இந்த சங்கஷ்டகர சதுர்த்தி தினமாக இருக்கக்கூடிய இன்றைய தினத்தில் நாம் எல்லோரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, கார்த்தாலேருந்து முழுக்க நாள் முழுவதும் விரதம் இருந்து மாலை நேரத்தில் அல்லது இரவு நேரத்தில் நமது அருகாமையில் உள்ள ஸ்ரீ விநாயக பெருமான் கோவிலில் விநாயக பெருமானுக்கு விசேஷ அபிஷேகமானது நடைபெறும். அந்த அபிஷேகத்தில் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து விநாயக பெருமானுக்கு வெறும் அருகம்புல் தான் கேட்குறார். அவர் வேறு எதையுமே கேட்கல. புஷ்பத்தை அருகம்புல்லும் எருக்கம்பூவும் தான் கேட்குறார். அதனால் எல்லோரும் அருகம்புல் மாலையை சாத்தி ஸ்ரீ விநாயக பெருமானுடைய திருப்பாதங்களில் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிங்கோ. அந்த மாதிரி பண்ணிக்கிறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னா, நாம் எல்லாருக்குமே ஸ்ரீ விநாயக பெருமானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமானதும் பரிபூர்ண ஆசையும் கிடைக்கும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சங்கடங்கள்லாம் ஓரளவுக்கு ஒரு ஒரு சிறு துளி கொஞ்சம் போகிற விலகும். ஒவ்வொரு மாதமும் பண்ணிட்டு வந்தோம்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக விலகிட்டு போகுமே தவிர மொத்தமாக ஒரே நாள் போட்டு பண்ணிட்டு வந்தால் மொத்தமாக விலகிடாது. இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதுமே கருநாளாக இருக்கிறது. அதனால் நாம் எல்லாரும் என்ன பண்ணணும் இன்றைக்கி அப்படின்னா, காலை முதல் நாள் முழுவதும் நமக்கு அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது. இன்றைய பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் மாசி மாதம் 16ஆம் நாள் 28/2/2024 புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட உள்ளோம். ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து புதன்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் அன்றைய தினத்திலே மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் சோபகிருத நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி மாசி மாதம் 16ஆம் நாள், ஆங்கில மாதம் தேதி 28 பிப்ரவரி மாதம் 28/2/2024. சூரிய உதயமானது காலை 6:32 அயனமானது உத்தராயணே, ருது சிசிரருதோ, மாசமானது மாக மாசே, மாசி மாதம் கும்பவாசே, பட்சமானது கிருஷ்ணபக்ஷே தேய்விரை, திதியானது சதுர்த்தியாம். சதுர்த்தி திதி 49 நாழிகை 58 வினாடி, அதாவது பின்னிரவு 2:31 வரை. அதன் பிறகு பஞ்சமியாம், பஞ்சமி திதி. இன்றைய சிராத்த திதியானது சதுர்த்தியாம், சதுர்த்தி திதி. அதாவது இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் மனித பிறவிகளாக எடுத்த நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ கும்பமாசம் மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரை சதுர்த்தி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே. ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷாவருஷம் செய்யக்கூடிய சிராத்தம், திதி, தவசம் ஆகியவற்றை இன்றுதான் செய்ய வேண்டும்.
அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ அல்லது அவர்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய இந்த சிராத்தம் தேதி தவசம் ஆகியவற்றை செய்யாமல் இருந்தாலும் நாம் அடைவருக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் கண்டிப்பாக பித்ரு சாபம், முன்னோர்களுடைய சாபமானதும் பித்ருக்களுடைய தோஷமானதும் கண்டிப்பாக வரும். அதாவது இது சூரிய வம்சாவளிகள் சௌராஜ்யமானக்காரர்களுக்கும் சந்திர வம்சாவளிகள் சாந்திரமக்காரர்களுக்கும் இருவருக்குமே பொருந்தும் இன்றைய சார்ந்த திதி. வாசரம் சௌமிய வாசரே, கிழமை புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது அஸ்த நட்சத்திரம் 3 வினாடி, அதாவது காலை 6:33 வரை. அதன் பிறகு சித்ரா நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. நாள் முழுவதும் சித்ரா நட்சத்திரம் தான் இருக்குது. அதாவது கும்ப மாதம் மாசி மாதம் சித்ரா நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த மீன்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால், நாம் ஜனனமெடுத்த பிறந்த தினத்தன்று என்ன நட்சத்திரம் இருக்கிறதோ அதுதான் ஜென்ம நட்சத்திரம். அந்த ஜென்ம நட்சத்திரத்திலே நமது பிறந்த நாளை கொண்டாடினமையானால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி சுபபலன்கள் கிடைக்கும். ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ நாம் நமது பிறந்த நாளை கொண்டாடினமையானால் கண்டிப்பாக 100 மடங்குக்கு மேல் அசுப பலன்கள் நம்மை வந்து சேரும். இன்றைய விசேஷம் கரிநாள், சங்கஷ்டகர சதுர்த்தி விரதம். இன்றைய ராகு காலமானது பிற்பகல் 12:32 முதல் 2:02 வரை. யமகண்டமானது காலை 8:02 முதல் 9:32 வரை. குளிகை காலமானது 11:02 முதல் பிற்பகல் 12:32 வரை. நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே கரிநாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதுமே நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை. சூலமானது வடக்கு, பரிகாரமானது பால். சந்திராஷ்டமம் பூர்வபுரோட்டம நட்சத்திரம், பூரட்டாய் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்புகளுக்கு காலை 6:32 முதல் பிற்பகல் 1:02 வரை சந்திராஷ்டமம். பூர்வபுரோட்டம நட்சத்திரம், பூரட்டாய் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பிற்பகல் 1:02 முதல் இரவு 7:32 வரை சந்திராஷ்டமம். பூர்வபுரோட்டம நட்சத்திரம், பூரட்டாய் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு இரவு 7:32 முதல் பின்னிரவு 2:02 வரை சந்திராஷ்டமம். பூர்வபுரோட்டம நட்சத்திரம், பூரட்டாய் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பின்னிரவு 2:02 முதல் வியாழக்கிழமை என்று காலை 8:33 வரை சந்திராஷ்டமம். சுபம். லோகா சமஸ்தா ஸ்கினோ பவந்து. சுபம் அஸ்து.